ஓய். ஆ என்னாச்சு? ஏன் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டல்லாக இருக்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். சொல்கிற டோன்லேருந்தே தெரியுது ஏதோ இருக்குன்னு. என்னன்னு சொல்லு. இல்லைப்பா, இப்போ எதுவும் கேட்காத, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு. சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. என்னடா நேற்று லேட்டாக வந்து இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்ட? நேற்று லேட்டாக வந்ததுக்காக இன்றைக்கும் லேட்டாக வர முடியுமா? சரி சரி, சும்மா தான் கேட்டேன். இன்னைக்கு கிளாஸ் எடுப்பாங்களா என்னன்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் டேங்கிறனால நேற்று கிளாஸ் எடுக்கல, அதுக்காக இன்னைக்கும் கிளாஸ் எடுக்காமலா இருப்பாங்க? ஐயோ, என்னடா சொல்கிற? அப்போ இன்னைக்கு கிளாஸ் எடுத்துருவாங்களோ? ஆமாண்டா. என்னாச்சு இவளுக்கு? காலையிலே டல்லாக இருக்கா, என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா. டேய், இதை விக்கி கிட்ட பாஸ் பண்ணுறா. விக்கி கிட்டயா? என்னது? எதுக்கு? டேய், பாஸ் பண்ணுறானா பாஸ் பண்ணுறா, சும்மா எதுக்கு என்னதுன்னு கேள்வி கேட்காம. கொடு. இந்தா. டேய் மாப்பிள்ள, என்னடா? இந்தடா, இதை காவியா கொடுக்க சொன்னா. இவங்க ரெண்டு பேரும் பண்றதை பார்க்க சரியில்லையே, எதோ இருக்குமோ? கண்டுபிடிக்கிறேன், என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். கத்தாதீங்க, அமைதியா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், யாருப்பா? என்ன வேணும்? சார், நான் இந்த கிளாஸ் தான் சார், நியூ ஜாயினிங். நீ ஸ்டூடெண்ட்டா? ஆமாம் சார். நேற்று உன்னை கிளாஸ்ல பார்த்த மாதிரியே இல்லையே. சார், நான் நேற்று லீவு போட்டேன் சார். ஓ, காலேஜ் தொடங்கின முத நாளே லீவா? சாரி சார். போய் உட்காரு. தேங்க்யூ சார். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. சார். இங்கே வா. சொல்லுங்க சார். இது என்னடா முடி? இப்படிதான் காலேஜுக்கு வருவாங்களா? சார் சார், வலிக்குது சார், கையை எடுங்க சார். ஏண்டா, என்னடா முடி இது? இந்த மாதிரி வச்சிருந்தா உன்னை பார்க்க ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கு. சார், என் முடிக்கு என்ன சார், எங்க அம்மா ஹீரோ மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சார். ஹீரோவா? ஹீரோவா? ஐயோ கடவுளே. ஏண்டா, இந்த மாதிரி கிளாஸ்க்கு ஒரு அராத்து வந்து சேர்ந்தா நாங்கெல்லாம் என்னடா பண்றது? சார் விடுங்க சார், நான் போறேன். உன்னை என்ன நான் பிடிச்சாடா வச்சிருக்கேன்? இங்க பாரு, நீ நாளைக்கு வரும்போது இந்த குருவி கூடு ஹேர் ஸ்டைலு, இந்த கலர் பண்ணுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ மொட்டை கூட போட்டுட்டு வா, எனக்கு நாளைக்கு நீ இந்த முடியோட வரக்கூடாது, புரியுதா? முடியோட வரக்கூடாதா? சார் என்ன சார், காலேஜ் போனால் எல்லாம் அவங்க வச்சு ஜாலியாக இருக்கலான்னு சொன்னாங்க, நீங்கள் என்னன்னா மொட்டை போட்டு வா முடியோட வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஜாலியாக இருக்கலான்னு சொன்னாங்களா? யாரா உனக்கு சொன்னா? இங்கே பாரு, இந்த காலேஜோட ரூல்ஸ் என்னமோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். இங்கே ஜாலியாக இருக்கலாங்கிற நினப்பெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும், புரியுதா? புரியுது சார். போய் உட்காரு, நாளைக்கு வரும்போது நீட்டாக வரணும். சரி சார். சார், எவ்வளோ ஆசையாக வந்தேன், மொத்த ஆசையிலே மண்ணடி போடுற மாதிரி பேசிட்டாரே. ஏப்பா கொஞ்சம் தள்ளுங்க. சே, மான மரியாதெல்லாம் போச்சு. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சுதா? சொன்னா விடவா போறாரு? அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாதவங்கலாம் பண்ணியாச்சா? அசைன்மெண்டா? ஏய், நீ முடிச்சியா இல்லையா அசைன்மெண்ட்டை? சார், அது அசைன்மெண்ட் முடிச்சிட்டேன் சார். எப்பா பெல் அடிச்சிருச்சுடா சாமி. சரி, நீ முடிச்சிட்டல்ல, யாராவது முடிச்சவங்க அசைன்மெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரில் தான் இருப்பேன், கொண்டு வந்து கொடுத்துருங்க. எஸ் சார். சார், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார். மாப்ள, அசைன்மெண்ட் முடிச்சிட்டியாடா? நீ வேற சும்மா இருடா, நீ முடிக்கலல. யாரு சொன்னா? நான் முடிச்சிட்டேனே. என்னடா சொல்றேன்? எப்படா முடிச்ச? ஷாக்க கோர எப்படா முடிச்ச? அதெல்லாம் அப்படித்தான், கூட தானே இருந்தான். ஐயோ, நான் மாட்டேனா? சரி, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டுமா? அசைன்மெண்ட் முடிச்சவங்கலாம் தாங்க. பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கொடுக்க சொன்னாரு. எல்லாவும் அந்த கிளாஸ் தான். நந்தினி, நீ கலெக்ட் பண்ண வேணாம், நானே கலெக்ட் பண்ணி கொடுத்துடுறேன் சார் கிட்ட. நீ கலெக்ட் பண்ணி கொடுக்குறியா? எப்பயும் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டியே, என்ன ஆச்சரியமா இருக்கு. அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் போர் அடிக்குது, அதான் அப்படி சும்மா போயிட்டு வரலான்னு. ஓ, சைலன்ஸ். கிளாஸா இல்லை இது மீன் மார்க்கெட்டா? இங்க பாருங்க, என்னோட கிளாஸ்ல எல்லாருமே சைலண்டா இருக்கணும், புரியுதா? எஸ் சார். இவர் என்னடா ரொம்ப டெரரா இருக்காரு? ஆமா, நானும் அதை தான் நினைச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். வா அசைன்மெண்ட் பேப்பரா? ஆமா சார். கொடுத்துட்டல, நீ போ. ஓகே சார். இவனை பார்க்கவே மாட்டேங்கிறா. என்னடி நீ மட்டும் ஒத்தையில உட்காந்துருக்க? வேற என்ன பண்றது? 4-5 பேரை கூட்டி அந்த பக்கத்துல உட்கார வச்சுக்கவா? இவ ஒரு கொழுப்பு பிடிச்சவ. அடி அப்படி சொல்லலடி, வள்ளி இல்லையே, நீ மட்டும் உட்காந்துருக்கியேன்னு சொன்னேன். ஐயப்பா, அவளை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு போதும் தான் ஆகுது. அவன் மருமக கண்டது தப்பிக்க முடிய மாட்டாதுடி அம்மா. அத்தாததுக்கு அவன் மையம் வேற இருந்தாப்ல. சரி, என்னத்தை கூப்பிடுவானேன்னு நான் மட்டும் வந்துட்டேன்.
அப்படியா? ஆமா. என்ன நீ வாட்டி கடையில இல்லாம வந்துட்ட? உன் மருமக எதுவும் கோச்சுக்க போறாடி? இல்ல இல்ல, அவனை வந்ததை பார்த்தா, அவ தான் கடையில இருந்தா. என்னத்துக்கு 2 பேரும் கடையில இருந்தா, நான் வந்துட்டேன். சரிதான். முன்னாடியெல்லாம் எப்படி மருமகளை மாமியாரை அடிச்சுக்கிட்டு திரிஞ்சிய? இப்ப பரவாயில்ல போல. அடி அடி வீணா போனவளே, கண்ணு வச்சு தொலையாதடி. நானே இப்பதான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அது பொறுக்க மாட்டேங்குதா உனக்கு? நான் ஏன்டி கண்ணு வைக்க போறேன் சொன்னேன். ஆமா. சரி, என்ன உன் மகன் ஃபோன் பண்ணானா? உன் மருமக பேசிச்சா? பண்ண அடுத்த மாசத்துல வாரேன்னு சொன்னான். என்னத்தான் பண்றான்னு தெரியல. அடுத்த மாசமா? சரி சரி, நம்ம ஊர் கோவில் திருவிழாவும் அடுத்த மாசம் வச்சா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கும் தெரியும் தான். அப்படிதானே பேசிக்கிறாங்க. அடுத்த மாசம் திருவிழா வச்சு இந்த பையன் வந்தான்னா தேவல. உன் மையம் மட்டும்தான் வருவாப்லையா, இல்ல மருமக பேத்தி எல்லாம் கூட்டிட்டு வருவாங்களா? அது என்னன்னு தெரியலடி. காலையில சொன்னான் அடுத்த மாசம் வாரேன் ஊருக்குன்னு. என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவ சாமானியத்துல அனுப்ப மாட்டா. ஆமாம் போ, உன் மருமக பெரிய லந்து பிடிச்ச பொம்பளை. ஆமா. அப்புறம் என்ன, உன் பேத்தி பேரெல்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சா? ஆமா ஆமா, கிளம்பிருச்சுக்க ரெண்டும். ஆனா அது அக்கப்போரு பெரும் அக்கப்போரு தான் போ. ஏண்டி? ஆமா, காலையில விடிஞ்சா சண்டை, நைட்டு அடைஞ்சா சண்டை. சண்டையை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நாறுதுங்க. சின்ன பிள்ளைகளடி, அப்படிதான் இருக்குங்க. ஆமா, என்னத்தான் சின்ன பிள்ளைங்களோ அப்பா, அடி மல்லு கட்டுதுங்க. என் பேத்தியும் பக்கத்துல இருந்தா நானும் இந்த மாதிரி பார்க்கலாம், சிரிக்கலாம், சந்தோஷமா நினைச்சு பார்க்கலாம். நீ என்னடி, என்னாச்சு? என்னத்தை யோசிக்கிற? ஒன்றும் இல்லடி. என்னடி இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், என்னாச்சு திடீர்னு மூஞ்சி வாட்டமாயிருச்சு? என்னத்த சொல்றது, நீ சொல்லும்போது கேட்கும்போது ஆசையா இருக்கு. எனக்கு என் பேத்தி பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு அதுக்கு தான் கொடுத்து வைக்கலையேண்ணா. இது கிளவி, இதுக்கா வருத்தப்படுற? என் பேத்தி பேரனும் உன் பேத்தி மாதிரி தானே. வா இரு பாரு, நீயும் யார் உன்னை வேணான்னா? நீ உன் பேத்தி ஊர்ல இருக்கான்னு நினைச்சு வருத்தப்படாதடி. இங்க பக்கத்துல என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். நமக்குன்னு ஒரு நேரம் வராமையா போகும்? நீ என்ன பார்க்காமலா போக போற? சரிதான், அந்த நேரத்துக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். வருண், வர வர ரொம்ப சேட்டை பண்ற. அடி வாங்காத என்கிட்ட. நீ போன கூட்டுமா? ஃபோனெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் ஃபோனை கொடுன்னு கேட்குறேன். இரு உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? அழுதுகிட்டே கடை. எனக்கு என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோனுன்னு, அப்புறம் கண்ணு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு அதுக்கு ஒரு ஒப்பாரி வைக்கிறது. கீதா, அக்கா வாங்கக்கா. எப்ப வந்த ஊர்ல இருந்து? காலையில தான்க்கா வந்தேன். அம்மாக்கு இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லக்கா, முன்ன இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் நடக்குது, அதுவே கொஞ்சம் பாத்துக்குது. இருந்தாலும் இன்னும் கூட கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டு வரலாம்ல. அப்படியே இல்லைனாலும் இங்க கூட்டிக்கிட்டாவது வந்து பாக்கலாம். அடையாங்கா, நீங்க வேற எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், அது அந்த ஊரை விட்டு வருவேனாங்குது. ஐயா அப்படியா? அப்படி புடிமானவங்களா இருக்கவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாதே. ஆமாக்கா, அப்புறம் நானும் அதான் சொல்லி பார்த்தேன், கேட்கல, நானும் விட்டுட்டேன். நமக்கு இங்கே பொழப்பு கிடக்கலாக்கா, அதையும் பார்க்கணும். நான் அந்த பையன் ஸ்கூலுக்கு போக முடியாம போச்சு. ஆமா, அதுவும் சரிதான். சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான்க்கா இவன். ஏம்மா ஏன்? இல்லக்கா, காலையில வர்றதுக்கு நேரமாயி போயிடுச்சு. இவனும் படுத்துட்டேன். சரி என்னத்தை இதுக்கு மேல அனுப்புறது, இன்னைக்கு லீவு போட வைப்போன்னு போட்டா, அவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஃபோன் வேணும்னு அழுது அடம் பிடிக்கிறாங்கக்கா. ஏண்டா ஃபோனுக்கு தான் இந்த அழுகையா? ஃபோனே தரம்போது சொல்லுது. ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பாச்சாமி, கண்ணு கெட்டு போயிடும்லப்பா. அதுக்கு தானே அம்மா சொல்றாங்க. அதிகமா கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணிட்டாலும் சொன்னேன். நீதானே கொஞ்ச நேரம் யூஸ் பண்ற ஆளு, அப்படிதான் கேட்டு வாங்குறது. அப்புறம் 1 மணி நேரம் ஆனாலும் தர்றது கிடையாது. நான் தந்துருவேன். கொஞ்ச நேரம்னாலும் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, கண்ணு கெட்டு போயிடும், அப்புறம் தலையெல்லாம் வலிக்கும். அப்புறம் பெரிய ஆளானா கண்ணாடி போட்டுக்கிட்டு திருவியா அச்சிங்கம்மா? கண்ணாடி போட்டா நல்லா தானே இருக்கும். கொழுப்ப பார்த்தீங்களாக்கா, இவனுக்கு கண்ணாடி போட்டா நல்லா தான் இருக்குமா? சின்ன பையலம்மா, ஏதோ தெரியாம சொல்றான். எப்பா கண்ணாடி எல்லாம் போட்டா நல்லா இருக்காதுப்பா, எல்லாம் கேலி பண்ணுவாங்க கண்ணு தெரியாதவன்னு.
அப்படியா? ஆமா, கண்ணடிலாம் போட்டு அசிங்கமா இருக்கும், இது கண்ணு தெரியாது போல அப்படின்னு பாக்குறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாண்ணா, எனக்கு போகணும் வேணாம், போகணும் பட்டா அவங்க கண்ணாடி போகணும், அப்போதான் குண்டல் பண்ணுவாங்க. ஆமா, நல்ல பிள்ளை, எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டேன். நீ தான் பிள்ளைய போட்டு திட்டுற. ஆமா ஆமா, நல்ல பிள்ளைதான். சும்மா இரு பிள்ளை, அவன் திரும்ப ஆரம்பிச்சிட போறான். ஏமா ஏன் கீழே உட்காந்துருக்க? மேல வந்து உட்காந்தா என்ன? இருக்கட்டும்ப்பா, சும்மா தான் மேலே உட்காந்துட்டு இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும், அதான் சும்மா கீழே தரையில் உட்காந்துருக்கேன். சரி சரி. இவர் என்ன வேலைக்கு போவாருன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் போகல. என்ன பண்றா இவ? இன்னும் மணி ஒன்னாச்சு, இன்னும் அம்மாவுக்கு சாப்பாடு போடாம. வடிவே, சரி, வேற என்னத்துக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே. வடிவே, வரேங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? மணி என்ன 1 மணி ஆச்சு, இன்னும் அம்மாவுக்கு சாப்பாடு போடலையா? மணி 1 மணி ஆகுச்சா? மணியை பார்க்காம விட்டுட்டேன். என்னத்த பார்க்காம விட்ட? போ போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடு. இந்த எடுத்துட்டு வாரேன். இவன் இருக்க கண்டி கேட்குறான், இல்லைன்னா யாரு கேட்பா? என்னைக்கு இவன் எனக்கு நேரத்துக்கு சோத்த போட்டிருக்கா? இவர் வீட்டில் இருந்தாலே பெரிய ரோதனை. அத்தாளுக்கு ஏன் சாப்பாட்டை நேரமே கொடுக்கலன்னு பாசம்தான் பொங்கிரும். எல்லாம் என் தலை எழுத்து கர்மம். அத்தை, இந்தாங்க அத்தை, மணி ஆகி போயிடுச்சு, சாப்பிடுங்க. என்ன பழைய சொத்தை கொண்டாந்து கொடுத்துருக்கா? ஏய் நில்லு. என்ன? வீட்டுல எதுவும் சோறு ஆக்கலையா? குழம்பு எதுவும் வைக்கலையா நீ? ஏன் வச்சுதான் இருக்கு. வச்சிருக்கல, அப்புறம் எதுக்கு எங்க அம்மாவுக்கு பழைய சொத்தை கொண்டாந்து கொடுக்குற? இப்போ என்னத்துக்கு ஏன்கிட்ட கோவமா பேசுறீங்க? நான் என்னமோ வேணுக்குனே உங்க அம்மாவுக்கு பழைய சொத்தை கொண்டாந்து கொடுத்த மாதிரி. உங்க அம்மா மத்தியானம் எப்பயும் அதைத்தான் சாப்பிடுது, நான் என்ன பண்றது? எப்பா விடுங்க, சண்டையை போட்டுக்காம. நான் மத்தியான நேரத்துல எப்பயும் பழைய சொத்தை தான் சாப்பிடுவேன். இல்ல நான் கேக்குறேன், அதுதான் கேட்டுச்சுன்னா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? அதுக்குள்ள பழைய சொத்தை கொண்டாந்து கொடுக்குற? பாருங்க, சும்மா என்னைய கத்திக்கிட்டு இருக்க கூடாது. யாரும் சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்ல சாப்பிட்டாடி போங்க, எனக்கு என்ன. சும்மா ஏதாவது ஒண்ணு நொய்யி நம்ம கிட்ட தான் வம்புக்கு வராது. திமுரு பிடிச்சவ எப்படி பேசிட்டு போறா? யாரும் சாப்பிடுங்க, சாப்பிடாடி போங்கிற. இருடி, கூடிய சீக்கிரமே உன் திமுறெல்லாம் அடக்குறேன். ஐயா விடியா, என்ன இட்டு 2 பேரும் சண்டையை போட்டுக்காதீங்க. முதல்ல உன்னைய சொல்லணுமா? தினைக்கு இப்படிதான் பழைய தோரா சாப்பிடுவியா மத்தியானத்துல? நானா கேட்டு வாங்கிக்கிறேன். உன் பொண்டாட்டி எதை போடுறாளோ அதை தான் திங்க வேண்டியதா இருக்கு. எப்படி பொய் சொல்லிட்டு போறா பாரு, நான் தான் கேட்குறேன்னு. என்னம்மா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஏதோ புலம்பிட்டு இருக்க? இல்லப்பா, பழைய சோறு மத்தியானத்துல சாப்பிட்டா நல்லா இருக்கும், சூட்டுக்கு வெயிலுக்கு. அதுக்கு தான் கேட்குறேன் அவகிட்ட பழைய சோத்தை கொடுமான்னு. அவெல்லாம் குழம்பு சோத்தை தான் தரா, நான் தான் கேட்டு வாங்கிக்கிறேன் பழைய சோத்தை கொடுன்னு. உன்னைய சொல்லணும் முதல்ல. நல்ல வேலை, கிளவி எதுவும் மாற்றி விட்டுருமோன்னு நினச்சேன், மாட்டி விடலை. இது கெட்ட கெட்டுக்கு குழம்பு சோறு வேணுமாக்கும், குழம்பு சோறு. இது போடுறதே பெருசு, இதில் அதை போடு இதை போடுன்னு இந்த ஆள் வியாக்கியானம் பேசிக்கிட்டு. இல்லை ஏதோ சாப்பிட்றியா, வாங்கிட்டு வரவா? இல்லைப்பா எனக்கு வேணாம், நீ ஏதாவது சாப்பிட்றாந்தா சாப்பிடு, நான் உனக்கு கம்பெனிக்கு உட்காந்துருக்கேன். அப்படியா? நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்லான்னு நினச்சேன், நீயும் வேணான்ட்ட. எனக்கும் வேணாம், பரவாயில்ல. ஏய் நீ போய் சாப்பிடு, நான் தான் உட்காந்துருக்கேன்னு சொன்னேன்ல. இல்லை வேணாம் வேணாம். என்ன மாப்பிள்ள, அவங்க 2 பேரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாண்டா, அவங்க அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறாங்களா, இங்க ஆல்ரெடி ரஷ்ஷா இருக்குல்ல, நம்ம தான் பசிக்குதுன்னு வந்துட்டோம். சரி மாப்பிள்ள சொல்றா, எப்படி அசைன்மெண்ட் முடிச்ச? கூட தானடா இருந்த. சிரிக்காம சொல்றா. காவியா எழுதி கொடுத்தாடா. காவியாவா? ஆமாண்டா காவியா தான். ஓ அப்படி போதா கதை? என்னடா நீ நடத்து மச்சான், நீ நடத்து. டேய் லூசு, என்னடா சொல்ற? என்கிட்டே மறைக்க பாக்குற பத்தியா? காவியாக்கும் உனக்கும் நடுவுல எதுவும் போகுதா? டேய் லூசு, என்னடா பேசுற? காவியா எனக்கு ஃப்ரெண்டுடா, நீ என்னடா இப்படிலாம் புரிஞ்சிருக்கிற? இல்லம்மாப்ல, நீ அடிக்கடி அவளை ட்ராப் பண்றன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் அவ உனக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்றா, அதான் கேட்டேன். டேய் சே, என்னடா இவ்வளோ நாள் கூடவே இருந்துட்டு இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? ஃப்ரெண்டுடா அவ, அதுக்காக உதவி பண்ண மாட்டாங்களா என்ன? டேய் சாரிடா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்னமோடா, உதவி பண்றதெல்லாம் தப்பாடா, அதை போய் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. சரி மாப்பிள்ள மன்னிச்சிடுறா, ஏதோ தெரியாம பேசிட்டேன்டா. டேய் இங்க பாடுறா, அந்த குருவி கூட மாட்ட போறான். டேய் சும்மா இருடா, காதுல கேட்டுற போது. அண்ணே ஒரு எக் பப்ஸ் தாங்க. பப்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா தம்பி, இவ்வளோ லேட்டாவா வந்து கேட்ப? என்னது முடிஞ்சிருச்சா? நான் வாங்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுங்கிறீங்க?
வேணும்னா சீக்கிரமாக வந்திருக்கணும். ஊருக்கு கடைசியாக வந்துட்டு முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் நான் என்னப்பா பண்ணுறது? ச்சே, யார் மூஞ்சில முழிச்சேன்? காலையிலேருந்து ஒன்றும் விளங்க மாட்டேங்குதே. பாவண்டா. வாடா, பெல் அடிச்சிருச்சு, போலாம். வா போலாம். நிலா வா போகலாமா? போகலாம். டேய் ஒரு நிமிஷம் இருடா. நிலா, என்ன? என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போற? நானே வந்து பேசுறேன், என்னன்னு கேக்குற? வேற என்ன சொல்லணும்? நீ பாரு, கோவமா இருக்கியா மேல? எதா இருந்தாலும் டேரக்டா சொல்லிடு. நிலா, கேட்டதுக்கு பதில் சொல்லாம போற? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்னு அர்த்தம். போதுமா? போ, எனக்கு என்ன வந்துச்சு? எதுவும் சொல்லாத. டேய் வாடா போலாம். மாப்ள, இது யாருடா? தெரிஞ்ச பொண்ணா? நீ வாட்டுக்கு பேசுற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ அவங்க 2 பேர்ட்டையும் சொல்லிடாத. 2 பேர்ட்டு இல்ல, யார்ட்டையுமே சொல்லிடாத. என்னடா இது? வாடா. ரொம்ப ஓவரா தான் பண்றா. இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. காவியா என்னன்னு கேட்டா ஃப்ரெண்டுங்கிறான். இப்ப யாரோ ஒரு பொண்ணுகிட்ட பேசுறான். ஒன்னும் சொல்லவும் மாட்டேங்கிறான்.